அதாவது நேற்று காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சையான சம்பவம் தான் சோசியல் மீடியா முழுக்க முழுக்க திணறடிச்சுது. அது என்ன சம்பவம் அப்படின்னா, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த திவ்ய பாசுரம் இசை மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டாரு. அவர் இது மாதிரியான பல கோயில்களுக்கு சென்று சாமி தரிசனம் பண்ணுவார். என்னதான் இடைவிடாத பணிகள் இருந்தாலும், இசை பணிகள் இருந்தாலும் கூட பக்தி ஆன்மீகம் அப்படின்னு வரும்போது அவர் விட்டு கொடுக்க மாட்டார். எதா இருந்தாலும் கிளம்பி போயிடுவார். ஸோ அப்படி தான் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு வந்திருக்காரு நம்ம இசைஞானி இளையராஜா, அதுவும் சிறப்பு விருந்தினராக. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் சாமி தரிசனம் செய்யும் போது அர்த்த மண்டபத்துக்குள்ள அவர் உள்ளே போயிருக்காரு. ஆனால் அங்கேருந்த ஜீயர், நீங்கள் இதுக்குள்ளே வரக்கூடாது சாமி, இது நாங்கள் மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொன்னது போல ஒரு வீடியோ பரவிட்டுருக்கு. ஸோ அந்த மண்டபம் கருவறை போன்றது தான். இளையராஜா தவறுதலாக நுழைந்ததால் உடனே கோவில் நிர்வாகம் அவரிடம் எடுத்து கூறியது. அப்புறம் அவர் வெளியே நின்று எல்லாரும் கும்பிட்ற மாதிரி அவர் கும்பிட்டு போயிட்டாரு. இதுதான் விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ தான் இப்போ பயங்கர வயலாயிட்டு இருக்கு. உடனே எல்லாருமே பயங்கரமான எதிர்கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கூட நீங்கள் ஜாதி பார்க்கணுமா? இசைஞானியோட இசையில் என்ன ஜாதி இருக்குது, என்ன மதம் இருக்குது? அந்த இசைக்கு அடிபணியாத எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எந்த ஜாதிக்காரனும், எந்த மதத்துக்காரனும், எந்த இனத்துக்காரனும் இசைஞானியோட இசைக்கு அடிமை. அவரையே நீங்கள் கோயிலுக்குள்ள விடமாட்டீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ரசிகர்கள்லாம் பயங்கரமாக பொங்கி எழுந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த இளையராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்ன பதிவுனா, என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதை விட்டு கொடுப்பவன் அல்ல, விட்டு கொடுக்கவும் இல்லை. நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகின்றார்கள். இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் அப்படின்னு நெத்தி போட்டில் அடித்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனாலும் கூட சில தீவிரமான ரசிகர்கள், நெட்டிசன்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இளையராஜா இப்படி பேசுவார்னு தெரியும்பா, அவர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா. உன்னை என்ன அப்படின்னு நாம் எடுத்துரைச்சா கூட நம்ம பேச்ச அவர் என்னை கேட்டிருக்காரு அப்படின்னு அவர் மேலே மீண்டும் உரிமையோடு கோபித்துக் கொள்கிறார்கள்.